சின்ன மருமகன் அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்ச்செல்வியும் சேதுபதியும் எதிர் கட்சியாக பார்த்திங்க அப்படின்னா எம்எல்ஏ எலெக்ஷனில் நிற்கிறாங்க. இதனால் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்ச்செல்வி வந்து இந்த மாதிரி பெண்களுக்கு நிறையா கொடுமை நடக்குது, சீக்கிரமே வந்து கல்யாணம் வந்து பண்ணி வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கணவனால் கைவிடப்பட்ட பெண்களாக இருக்காங்க, அவங்களுக்காக நம்ம வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி பேசுகிறத பார்த்துட்டு சேதுபதி வந்து என்ன குத்தி காமிச்சு என்ன வந்து பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. யாரையும் குத்தி காமிச்சுலாம் பேசல, உலகத்தில் நடக்கிறது தான் நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி சொல்லிடுவாங்க. இதில் ஒன்றால் ஜெயிக்கவே முடியாதுன்னு சொல்லுவாங்க. அதை மக்கள் வந்து தீர்மானிக்கணும்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வியும் அமைதியாக போயிடுவாங்க. வீட்லேயே பார்த்திங்க அப்படின்னா தமிழ்ச்செல்வியோட அம்மாவுக்கும் வந்து இது பிடிக்கவே பிடிக்காது. இவங்க வந்து மாப்பிள்ளை கூட சேர்வான்னு பார்த்தா போய் எலெக்ஷனில் அவருக்கு போட்டியாகவே நின்றுட்டுருக்கான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பிடிக்காது. அதுக்கப்புறம் பாட்டி பார்த்திங்க அப்படின்னா ஃபோன் பண்ணுவாங்க. ஃபோன் பண்ணி தமிழ்ச்செல்விக்கிட்ட இப்படி 24 நேரமும் இந்த 2 பேரும் போட்டிக்கிட்டே இருந்தால் என்ன ஆகுறது, நீ வேறு மாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பொறுமையாக இரு தமிழ்ச்செல்வின்னு சொல்லுவாங்க. இனிமேல் பொறுமையாக போகிறதுக்கு ஒன்றும் இல்லை, அவ்வளோதான் பாட்டி, எல்லாத்தையும் முடிச்சு விடலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி சொல்லுவாங்க. இதை கேட்டு பாட்டி வந்து ரொம்பவே வந்து ஷாக் ஆயிடுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.